ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வின்ஃபினிட்டில் நம்ம எப்படி டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, வின்ஃபினிட்டில் நம்ம எப்படி ஒரு அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு 7 ஸ்டெப் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 7 ஸ்டெப்பையும் நம்ம ஒன்று ஒன்றா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கன்சியூம்னா என்ன அப்படின்னா, நம்ம வின்ஃபினிட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணி பார்க்கணும். அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது வந்து எவ்வளோ ரிசல்ட் தருது, அது வந்து எவ்வளோ பெட்டராக இருக்குது, எல்லா ப்ராடக்ட்ஸை விட இது எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது வந்து இன்னும் நமக்கு நிறைய ரிசல்ட் தரும்போது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி இதில் ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஷேர். நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறத நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணணும். நம்ம இதை ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியும், அவங்கள இன்னும் இதில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து இதை பற்றினதை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, லிஸ்ட். நம்ம வந்து நேம் லிஸ்ட்டு போடணும். நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட இந்த பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு போடும்போது நம்ம நினைக்கிறவங்கள நம்ம மிஸ் பண்ணாமல் அவங்கக்கிட்ட பேசலாம். இல்லைனா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நேம் லிஸ்ட் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்வைட். நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம இதில் வந்து இன்வைட் பண்ணலாம். யாராச்சும் மெயினாக வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் வந்து அவங்கள சைட் பிஸ்னஸாக கூட இதில் இன்வைட் பண்ணலாம். சைட் பிஸ்னஸாக இதில் நிறைய பேர் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள சைட் பிஸ்னஸாக கூட நீங்கள் இதில் இன்வைட் பண்ணலாம். இப்போ யாராச்சும் லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணணும், நல்ல ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள இந்த பிஸ்னஸில் இன்வைட் பண்ணலாம். நீங்கள் அவங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்கள் அவங்களுக்கு தரீங்க. அதனால நீங்கள் வந்து அவங்கள ஒரு இன்வைட் பண்ணுறது இதில் வந்து ஒரு 4th ஸ்டெப்பாக இருக்குது. 5th ஒன் என்ன அப்படின்னா, ஷோ த பிளான். நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். அதை நம்ம போட்டு வச்சுருப்போம். அல்லாமல் பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிளான் எல்லாம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதில் வந்து இன்வால்வ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பிளான் காட்டும்போது இல்லை அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அவங்க பக்கம் அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் பார்க்கலன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் வந்து பேசுனீங்க, அவங்களுக்கு வந்து இந்த பிளானை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா, அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து பிளான் சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஒரு டிப்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து நார்மலாக உங்களை பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு அந்த பிளானை அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சாலே போதும். 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டீம் ஒர்க். நம்ம ஒரு டீமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம வேலையை பார்த்து நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட டீம் கூட நம்ம சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும். நம்ம தனியாக ஒர்க் பண்ணால் நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட டீமை நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம டீமை எடுத்துகிட்டு போக முடியும், நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணால் இந்த வின்ஃபினிட்டில் கண்டிப்பாக உங்களால் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாலோவர் அப்படின்னா நம்ம கீழே ஐடி போட்டிருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன வைக்க போகிறாங்க, அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒன்றா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டு விடாமல் அவங்கள நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்க கீழே என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதாங்க 7 ஸ்டெப். இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றின இந்த வின்ஃபினிட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீன்லேயும் அந்த நம்பர் வரும். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.